எனக்கு என்ன சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து லீவ் சீக்வென்ஸ். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் லீவ் சீக்வென்ஸோட ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒன்று இந்த மாதிரி நீள் வடிவில் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா அகலம் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அகலம் வந்து கம்மியாக இப்படி டில்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஷேப்ஸில் தான் உங்களுக்கு லீவ் சீக்வென்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போது இந்த நடுவில் கொடுக்குற லீவ் சீக்வென்ஸுக்கு நடுவில் இந்த 2 ஹோலுக்கு நடுவில் கொடுக்குற மெட்டீரியல் நம்ம என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி சுகர் பீடு, அதாவது கோல்டு கொடுக்கலாம், கலர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 2 mm பீடு கொடுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 mm பீடு கொடுக்கலாம். கட் பீடாக இருந்ததுன்னா கொடுக்கலாம், டியூப் பீடாக இருந்தால் கொடுக்கலாம். இதை தவிர வேறு மெட்டீரியல் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் இந்த நம்பர் பீடை இதில் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க. இப்போ வந்து இது வந்து 3 mm நம்பர் பீடு. இதில் இருக்கிற ஷேப்போட சைஸை பாருங்கள். இதில் போய் நீங்கள் இதை வச்சிங்கன்னா இப்போது உங்களுக்கு ஃப்ளவரை விட இந்த பீடு தான் பெருசாக தெரியுது. ஃப்ளவர் அதாவது லீஃப் வந்து தெரியவே தெரியாது. கண்டிப்பாக வந்து 2 mm 2.5 mm, அதாவது 2 mm 2.5 mm பீடு தான் கொடுக்கணுமே தவிர அதை விட பெரிய பீடு நீங்கள் கொடுக்கவே கூடாது. நம்பர் பீட்ஸை இந்த கேப்பில் ஃபில் பண்ணக்கூடாது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கறது சுகர் பீடு, கட் பீடு, டியூப் பீடு, நம்பரில் 2 mm பீடு, 2.5 mm பீடு. இதை தவிர அதுக்கு பெரிய சைஸ் நம்பர் பீடு கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது.